என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடையார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போரடிக்கிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மிக அழகான ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் இன்றைக்கு வைத்த ஒரு நல்ல வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான பிரச்சனைக்கு உள்ளாகி தங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு ராஜாவினுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனாலே கலங்கி போய் தங்களை நினைத்து தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பய உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இன்னும் முன்னேறல, இன்னும் அவர்களுக்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை. என்ன பண்ணுவோம், எப்படி சம்பாதிப்போம், எப்படி பிள்ளைகளை வளர்த்துவோம், அநேக கேள்விக்குறி தன்னுடைய இருதயத்திலே பல ஆண்டுகளாக அவர்களுக்கு தொடர்ந்ததுனால இப்ப அவர்களை அறியாமலே ஒரு பயம் வருது. தங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு ஒரு பயம் வருது. தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து ஒரு பயம் வருது. அப்பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர்களோடு பேசுகிறார். பயப்படாதே, யார் உனக்கு துணை நிற்கிறார்களோ இல்லையோ, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்று இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய இருதயம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒருவேளை பயப்பட்டு கொண்டே இருக்கலாம். பயமும் திகிலும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இந்த காரியத்தை நடத்த போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்பட தேவையில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். எந்த காரியத்தை குறித்து அதிகமாய் பயப்படுகிறீர்களோ அந்த காரியம் தீமையாய் அல்ல, அது நன்மையாய் முடிய போகிறது. ஆமென். மரியாளை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த வாழ்த்துதல் என்னமாய் முடியுமோ, இந்த தரிசனம் என்னமாய் முடியுமோ, இது ஒரு பெரிய அவமானத்தை நமக்கு கொண்டு வந்துருமோ, இதனால நான் ரொம்ப கஷ்டப்படுவேனோ, இது என் எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியாய் அமைந்துருமோ அப்படின்னு மரியாளுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருகிறது. அப்பொழுதுதான் வேதம் சொல்கிறது, இல்லை, நீ பயப்படுகிற காரியம் தீமையாய் அல்ல, நீ பயப்படுகிற காரியம் நன்மையாய் முடியும். ஆமென் சொல்லுவோம். நீங்கள் நினைக்கலாம், நான் பயப்படுகிற காரியம் தீமையாய் தான் முடிய போகுது, என்னமா முடியும்னே தெரியல, இந்த காரியத்தினுடைய முடிவை நான் எப்படி பார்க்க போகிறேன், அது தீமையா தான் எல்லாரும் சொல்றாங்க, சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறாங்க, உங்கள் சொந்தங்கள் சொல்லுகிறாங்க, இந்த காரியம் வெற்றியை தராது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, நீங்கள் பயப்படுகிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஆமென். இந்த உலகத்திலேயே மிக ஆசீர்வாதமான வாழ்க்கை என்கிற ஒன்று என்னன்னா, பயமில்லாத வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு மனுஷனுக்கு இருந்து அவனுக்குள்ளே பயம் என்கிற ஒன்று இருக்குமையானால் இந்த உலகத்திலே வெற்றியாக வாழ முடியாது. எதுவுமே இல்லைன்னா கூட பயம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தான் ஆண்டவரை ஆராதித்தாலும் ஜெபித்தாலும் சில சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகும்போது நம்மை அறியாமலே பயம் வருகிறது. ஐயோ, இது என்ன செய்வேனோ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்தாலும் அந்த காரியத்திலே வெற்றி அடையணும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, பயம் என்கிற ஒன்று இருக்கக்கூடாது. அதான் வேதத்திலே நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் சங்கீதத்திலே 34ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 34வது சங்கீதத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் போது, 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், நான் கர்த்தரை
தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என்னுடைய எல்லா பயத்திற்கும் கர்த்தர் நீங்களாக்கினார். எப்பொழுது அவருக்கு பயத்துல விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னா, கர்த்தரை தேடின போது என் பயமெல்லாம் என்ன பண்ணிச்சுன்னா என்னை விட்டு போயிருச்சு. அப்போ பயப்படுகிறவர்கள், பய உணர்வோடு இருக்கிறவர்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அச்சத்தோடு இருக்கிறவங்க, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஆண்டவரை நிறைய தேடுங்க, ஆண்டவரை நிறைய தேடுங்க. கர்த்தரை தேடும் போது நமக்குள்ளே இருக்கிற பயம் நம்மை விட்டு மாறி போகும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவரத்துல என்ன ஜெபிக்கணும்னா, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை நாம் பயம் இல்லாம வாழணும். ஆண்டவரே, யாருக்கும் நாம் பயப்படக்கூடாது, எந்த பிரச்சனைக்கும் நாம் பயப்படக்கூடாது, ஒரு நோய்க்கு பயப்படக்கூடாது, பேய்க்கு பயப்படக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைக்கு நாம் பயப்படவே கூடாது. தைரியமான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறேன் என்று சொல்கிறார். அதான் 332 நாட்கள் இந்த உலகத்திலே நம்ம ஒரு வருடம் முழுவதும் வாழ்வதற்கு எல்லா பகுதிகளிலையும் பயத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்பட அவசியம் இல்லை, எந்த சூழ்நிலையானாலும் நான் உன்னை நடத்த வல்லவன். ஆமேன்னு சொல்லுங்கள். சீடர்கள் வந்து கப்பலிலே பிரயாணம் பண்ணி அந்த மூழ்கு போகிற அந்த சூழ்நிலையில எல்லாருடைய இருதயமும் பயப்படும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள், நான் உங்க கூட இருக்கிறேன் இல்லை. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க நினைத்திருக்கிற காரியம், நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் உங்க அருகாமையில் இருக்கிறாரு சிஸ்டர், பிரதர், உங்க கர்த்தர் பக்கத்துல இருக்கிறாரு, அவர் உங்க வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய ரைட் ஹேண்ட், உன்னுடைய வலது பக்கத்தை, உன்னுடைய வலது கையை நான் பிடிச்சு கர்த்தரிப்போட்டு சொல்றாரு. அதான் ஆண்டவர் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காரு, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்கு பயத்தை கொடுக்க மாட்டீங்க, எனக்கு தைரியத்தை கொடுப்பீங்க. இன்றைக்கு இந்த ஜெபம் முடியும் போதே ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். அந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறார் என்கிற தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. அந்த காரியம் நன்மையாய் முடியும். அந்த காரியத்தில் நீங்கள் அவமானப்படுவது இல்லை. நன்றாய் சத்தமா அப்ப நான் நம்புறேன். இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் இனி சாகிற வரைக்கும் இன்னைக்கு கிடைக்கிற அந்த தைரியம் மரணம் வரைக்கும் நம்மை தொடர போகிறது. கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் தொடர போகிறது. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், என் குடும்பத்தில் நிறைவேறணும். பயமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம், எனக்கு கட்டளையிடுவீராக. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இனி பயம் வரும்போது நம்முடைய மனசுல முதல்ல வரணும் என்ன அப்படின்னா, கர்த்தர் தான் பயப்பட வேணான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த காரியத்துக்காக நான் என்ன பண்ணேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த கான்சியஸ் வந்து அது உங்களுக்குள்ள இருதயத்தில் இருக்குமே. ஆனால் நான் நம்புறேன், சில சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போகும்போது பயம் உங்களை விட்டு போகும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால், சங்கீதக்காரன் சொன்னது போல வேதம் சொல்றது, நான் கர்த்தரை தேடினேன், அப்பொழுது அவர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார். அப்போ ஆண்டவரை தேடுகிறது ரொம்ப அவசியமானது. ஆண்டவரை தேடாத ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே தைரியமா வாழ முடியாது. மனிதர்கள் கொடுக்கிற தைரியத்திலே இந்த உலகத்துல வந்து ரொம்ப நாள் வாழ முடியாது. அப்போ தைரியம்னு ஒன்று வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை தேடணும். அதான் என்னுடைய பாஸ்டர் வந்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பரிசுத்தவான்கள் நடந்த விதங்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அவர்களுக்கு அந்த பயம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட இருக்காது. பழைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் பயம்ன்றது அவங்களுக்கு அதான் நைட் இரவு ஆல் நைட் ப்ரேயரில் அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு நடு காட்டில், கிட்டத்தட்ட அதுவே வந்து 20 கிலோமீட்டர் இருக்கும், 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நிறைய சுடுகாடு இருக்குது, நிறைய கோயில் இருக்குது. அதான் ஒரு நாள் வந்து அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கோயில், அந்த கோயிலுடைய ரொம்ப மழையாக இருந்துச்சாமா. மழையாக இருந்த உடனே அந்த கோயிலுடைய வாசலில் ஒரு கல்லை தூக்கி வச்சு அங்கேயே படுத்து நல்லா தூங்கிட்டாங்க நிம்மதியாக, தனி ஒரு ஆளா.
அப்போ ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இந்த ஸ்ட்ரீட் லைட்டு வெளிச்சம் இல்லைன்னா அந்த ஊர்ல வந்து பக்கத்துல வீடு எதுவுமே இருக்காது. நடு காட்டுக்குள்ள 1 மணிக்கு அவங்க டிராவல் பண்ணி படுத்து நிம்மதியா தூங்குறாங்க அப்படின்னா அவங்க மனசுல எவ்வளவு தைரியம் பாருங்க. அந்த தைரியம் யாரு கொடுத்தா அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் கர்த்தரை தேடும் போது எல்லா பயத்திற்கும் நம்மை நீங்களாக நீங்க நினைத்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிற காரியம், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களோட நான் வாழ்வேன் ஆண்டவரே, உங்க வசனத்தை நான் தியானிப்பேன் ஆண்டவரே, உங்களை தேடுவேன் ஆண்டவரே. கர்த்தரை மட்டும் தேடிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பயம் என்கிறது நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வந்து இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வாசிக்க போகிறோம். அதே சங்கீதக்காரன் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம அப்படியே வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நான் கர்த்தரை தேடின போது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒன்றை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பயமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவதாக ஆண்டவரை தேடும் போது நம்முடைய பயம் நம்மை விட்டு கடந்து போகிறது. கர்த்தரை உண்மையா முழு இருதயத்தோட எந்த காரியமானாலும் நான் ஆண்டவரை தேடுவேன்னு தேடுங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இரண்டாவதாக நான் நம்புறேன், வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசித்த அந்த வசனத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஆனால் வேதத்துல என்ன வழி சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவர் மேல யாரெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பயத்திலிருந்து கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பார். கோலியாத்திற்கு முன்பாக தாவீது பயப்படவே இல்லை. எல்லாரும் கோலியாத்திற்கு முன்பாக பயப்படுகிறார்கள். அவ்வளவுதான், அவனுடைய உயரத்தை பார்க்கிறாங்க, அவனுடைய உடம்புல இருக்கிற அவன் மாட்டி இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து அப்படியே எல்லாரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஆனா தாவீதிற்கு வந்து அதை குறித்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. எப்பா, அவனுடைய தலை சீராவை பார்க்கும்போது உனக்கு பயம் வரலையா? அவனுடைய கேடகத்தை பார்க்கும்போது உனக்கு பயம் வரலையா? வேதம் சொல்லுது, நான் நம்புறேன் கர்த்தருக்கு அவன் பயப்படுகிறதுனால, ஆண்டவரோடு அவன் நடக்கிறதுனால கோலியாத்தை பார்க்கும்போது அவனுக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது பயம் வரவே இல்லை. நான் யார் மேல நம்பிக்கையா இருக்கேன்னா கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறேன். நான் பார்க்கறது கோலியாத்தை பார்க்கல, நான் கோலியாத்தினுடைய கைகளிலே இருக்கிற அந்த ஈட்டியை பார்க்கல, நான் யார் மேல நம்பிக்கையா இருக்கேன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தேவைக்கு நீங்க யார் மேல நம்பிக்கையா இருக்க போறோம்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். அவரை நம்புகிற ஒருவரையும் கர்த்தர் வெட்கப்படவே மாட்டார். அந்த காரியம் நன்றாய் நடக்கும். அந்த காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார். அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். அந்த காரியத்தில் நான் சிக்க போவது இல்லை. அந்த காரியம் எனக்கு தீமையாய் அமைய போவதில்லை. நான் ஏன்னா கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, உண்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவரை நம்பும் போது பயத்திற்கு நீங்களாக்குறவர். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்புறேன். முழு பலத்தோடு சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன். ஹல்லேலூயா. அந்த தேவை எனக்கு சந்திக்கப்படும். அதற்காக ஒரு வாசல் எனக்காக திறக்கும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை எனக்காக கர்த்தர் திறப்பார். ஆமென். கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நம்முடைய பயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை விட்டு தூரம் போகும். இன்றைக்கு இந்த காலை வேளையில நீங்கள் பயப்படுகிற காரியத்திற்கு முன்னாடி நின்று நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை 100க்கு 100 நம்புறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு அங்க யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல்
உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கரங்களை தட்டி உம்மை ஹல்லேலூயா இயேசுவே எனக்கு ஒரு விஷயம் கூட சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக இயேசுவே அப்பா உயர்த்தி சொல்லுவோம். உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு சத்தமா உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தானியேல் போகும்போது வரும்போதும் அவனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவனை பயப்படுத்துறாங்க. ராஜாவுடைய கையெழுத்து போடப்பட்டாச்சு, உனக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டுருச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளாக நீ சாக போற, நீ எப்படி ஜாலியா இருக்க முடியும், நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுத்தினாலும் நான் நம்புறேன் தானியேலுடைய இருதயம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய நம்பிக்கை யார் மேல அப்படின்னா கர்த்தர் மேல அவனுடைய நம்பிக்கை. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, அது கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென். பயப்படுகிற செய்திகள், பயப்படுகிற வார்த்தைகள் உங்க காதுகளில் கேட்கும் போது நீங்க பயப்பட மாட்டீங்க, நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்க நம்பிக்கை யார் மேல? என்ன? கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை. ஒரு வயதான ஒரு ஊழியக்காரரோடு சேர்ந்து நான் அவரோட தங்கி இருக்கிறேன் அன்றைக்கு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் அவருடைய 2வது மகள் பிரசவத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணி அனுப்புறாரு, நீ போப்பா, ஆண்டவர் கூட இருப்பாரு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஹஸ்பண்ட் என் கூட இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன். சரி, அம்மா வெளியே இருக்காங்கல்ல, நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணி உள்ள அனுப்புறாரு. அனுப்புன அந்த அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அடுத்து ஒரு கால் வருது, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு. உடனே அந்த அம்மா பேசுறாங்க, குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்குது, ஆனால் குழந்தை அளவே இல்லை. டாக்டர்கள் செக் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சொல்லிட்டு அந்த முனையில இருக்கிற அம்மா அப்படியே சத்தம் போட்டு அழுறாங்க. அது கஷ்டமா தான் இருக்கும், எவ்வளோ ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா இந்த மனுஷனை நான் பார்க்குறேன், அவர் எந்த ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே அவங்க அப்படியே அளவே என்ன பண்ணிட்டாருன்னா, சரி ஓகே 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 அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை திறந்து ஒரு வசனத்தை அப்படியே வாசிச்சு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சத்தமாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு 2 நாளில் அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்கு போய் அந்த குழந்தையை எடுத்து ஜெபம் பண்ணி டெஸ்ட் பண்ணி டாக்டர்கள் மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த குழந்தை பேசுது, நடக்குது, அந்த குழந்தைக்குரிய சகல காரியத்தையும் அந்த குழந்தை சொல்லுது. எல்லா குழந்தைங்களுடைய வளர்ச்சி அந்த பிள்ளைக்கு இருக்குது. அப்போ எனக்கு அந்த குழந்தையை பார்க்க ஆச்சரியமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, பயப்படுத்துகிற செய்திகள் நம்முடைய காதுகளில் கேட்கும் போது நம்முடைய இருதயம் பயப்படாது. எப்ப தெரியுமா? என் நம்பிக்கை யார் மேலன்னா மனுஷன் மேல இல்லை, என் நம்பிக்கை கர்த்தர் மேல. பிரதர், உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல. சிஸ்டர், உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல. இதுவரையிலும் ஆண்டவரை தானே நீங்க நம்பி இருக்கிறீங்க, கர்த்தரை ஒருத்தரை தானே நம்பி இருக்கிறீங்க. அவரை நம்புறவங்களை கண்டிப்பா அவர் கைவிடவே மாட்டார். நீங்க கேட்கிற அந்த செய்தியை குறித்து பயப்பட வேண்டாம். உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை தூக்கி போடுங்க. நான் நம்புறேன், அது நன்மையாத்தான் முடியும். ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்புறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஒரு 3 விசை கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். சொல்லுவோம் சத்தமா. அந்த சூழ்நிலையை கண்களுக்கு முன்பாய் கடந்து வந்து ஹல்லேலூயா. கர்த்தர் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. பயப்படாதேன்னு சொல்றவர் பயந்தவர் அல்ல, பயப்படாதே என்று சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல. பயப்படாதே என்று சொல்லுகிற தெய்வம் மகா பெரிய தெய்வம், மகா பெரிய தெய்வம். ஆமென் சொல்லுங்க. ஒரு 50,000 ரூபாய் கடன்காரரா நீங்க இருக்கிறீங்க. அந்த 50,000 ரூபாய் கடனா இருக்கும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரர் உங்களுக்கு தெரிந்தவர், அவருக்கு 50,000 ரூபாய் பாக்கெட் மணி மாதிரி அவர் உங்களை பார்த்து, நான் 50,000 ரூபாய் கடன் இருக்கா, பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வரும், எவ்வளோ பெரிய விசுவாசம் வரும். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர்.
உங்க பிரச்சனை கர்த்தருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. பயப்படாதேன்னு சொல்றவர் சாதாரணமானவர் அல்ல. நம்புறீங்களா? வேற யாராவது ஒருத்தர் நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பயப்படலாம். அவன் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, அவர் இந்த உலகத்தையே உண்டாக்கின கர்த்தர். ஆமென். அவருக்கு எல்லாம் தெரியும். அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. பயப்படாதே என்று சொல்லுகிறவர் பெரியவர். நான் பயப்பட போவது இல்லை. நான் யாரை நம்புறேன் அப்படின்னா கர்த்தரையே நம்புறேன். அந்த பயம் வந்த உடனே உங்க மனசுல உடனே நினைக்கணும், நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் 9வது வசனம் 10வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஆமென். மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய இவருடைய அனுபவத்தில் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பயம் இல்லாத வாழ்க்கை எப்போ வரும் அப்படின்னா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்குறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் கண்டிப்பா மனுஷனுக்கு பயப்பட மாட்டாங்க, பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆனா நம்ம நிறைய நேரங்களிலே எதுக்காக பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பயப்படுற பயம். நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா, நான் தப்பு பண்ணியிருக்கிறதுனால கர்த்தர் கண்டிப்பா என் கூட இருக்க மாட்டாரு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ள இருக்குமே. ஆனால் நான் நம்புறேன், எந்த விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பயப்படவே மாட்டோம். இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற 90% பயத்தினுடைய காரணமே என்ன அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு அவிசுவாசம். ஆண்டவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் இந்த பாவம் எல்லாம் பண்றேன், அதனால தான் நம்ம பயப்படுறோம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க சரி பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேணும். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நீதியா வாழணும், கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமா வாழணும். உங்களே நீங்க கேட்டு பாருங்க, நீங்க எப்ப ரொம்ப தைரியமா இருந்தீங்க? ஒரு பிரச்சனைக்கு நீங்க எப்ப விசுவாசமா இருந்தீங்க? நான் சொல்றேன், எப்ப பரிசுத்தமாய் வாழ்ந்தீர்களோ அப்போ உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, உங்களை குறிச்சு ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை நமக்கு இருக்குமே. ஆனால் நம்மை அறியாமலே என்ன வரும் அப்படின்னா, நான் செய்யறது தப்பா சரியா, எனக்கு நடக்குமா நடக்காதா, அந்த பயம் வந்துடும். அப்போ இன்றைக்கு நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்னாடி நீதியாய் நான் நிறுத்த போறேன். கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு ஹோலியான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவ்வளவு தைரியமா இருந்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. என் கூட யார் இருக்கா அப்படின்னா, கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை. அந்த கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்க உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பாவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்தார்கள். இன்றையிலிருந்து இந்த புதிய ஆண்டுல ஒரு பொருத்தனை எடுங்க. நான் ஒரு ஹோலியா, ஒரு பரிசுத்தமா ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா நான் வாழ்வேன். ஆண்டவர் என் கூட இருப்பார், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமான எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன். அப்படி ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன், உங்களை அறியாமலே என்ன வரும் அப்படின்னா, ஒரு மிகுந்த தைரியத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 7 மடங்கு அக்கினி சூளைக்கு அவங்க பயப்படாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் மட்டும் இல்லை. நான் நம்புறேன், கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். நீங்க இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனால், அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீதியா இருந்துச்சு. நமக்கு இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஒரு சில இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, உங்களுடைய பயத்துக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, வேற எதுவுமே காரணம் இல்லை. உங்களுடைய மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா உங்களுடைய பரிசுத்த குலைச்சல் தான் காரணம், பரிசுத்த குறைவு தான் காரணம். அந்த பரிசுத்த குறைவு உங்களுக்குள்ளே இருக்குமே. ஆனால் ஆண்டவர் உங்க பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியாது. நல்ல விசுவாசி
அத்தனை ஆண்டுகளாக திருச்சபைக்கு வருகிறாங்க. ஆனால் என்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்குள்ள பிசாசு இருக்கிறது மாதிரி தெரியுது, எனக்குள்ள பிசாசு பிடிச்சது மாதிரி தெரியுது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள எப்படி பிசாசு பிடிக்கும்? உங்களுக்குள்ள பிசாசு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இவ்வளோ ஆண்டவரோடு நடக்கிறவங்க, நீங்கள் ஆலயத்துக்கு வர்றவங்க, நீங்கள் திருவிந்து எடுக்கிறவங்க, உங்களுக்குள்ள உடனே அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஒரு 6-7 மாதமாக ஜெபமே பண்ணுறது இல்லை, நான் சுத்தமாக ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன், நான் நிறைய நாடகம் பார்க்குறேன், நான் நிறைய சினிமா பார்க்குறேன், அப்படியே அவங்களுடைய பாவத்தை எல்லாம் லிஸ்ட்டாக போட்டு ஒன்று ஒன்றா என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது பாவம் பண்ணி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த மனசாட்சி வந்த உடனே நமக்குள்ள என்ன உணர்வு வந்துடுது அப்படின்னா பய உணர்வு வந்துடுது. அப்போ நம்மை பயப்படுத்துகிற அந்த பாவத்தை இன்றைக்கு உதறி தள்ளிடணும். இந்த பாவம் வந்து பயத்தை உண்டு பண்ணும். ஆனால் பரிசுத்தம் என்னத்தை உண்டு பண்ணணும்னா ஒரு மிகப்பெரிய தைரியத்தை உண்டு பண்ணும். ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு 3 காரியம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். நான் நம்புறேன், பயமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவதாக கர்த்தரை தேடின போது அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கினார். ரெண்டாவது, நான் கர்த்தரை நம்பின போது அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கினார். நம்பர் 3, மூன்றாவது, நான் கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் வாழும்போது என்னுடைய எல்லா பயத்திற்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ பயமில்லாத வாழ்வை நமக்கு தருகிற தேவன் அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறவர். ஓ கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவர் நான், உன்னை உருவாக்கினவர் நான், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான், உன்னை பத்திரப்படுத்தினவர் நான், இதுவரையிலும் காத்தது நான். எத்தனையோ பயப்படுகிற காரியம் வந்த போதிலும் ஹல்லேலூயா, ஆண்டவர் இத்தனை நாள் நடத்தினாரே, இனியும் அவர் நடத்துறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க ஒரு நாள் சொல்ல போறீங்க, நான் பயப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் என்னை எல்லாரும் கவனிங்களா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரையிலையும் நீங்கள் எத்தனையோ காரியத்துக்கு நீங்க பயப்பட்டிருக்கிறீங்க, எத்தனை காரியத்துக்கு பயப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க திரும்பி பாருங்க, நீங்க பயப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் தீமையா முடிஞ்சிருக்கா? சொல்லுங்களேன். நீ எத்தனை காரியத்துக்கு பயப்பட்டீங்க? இந்த காரியம் எப்படி ஆயிரும்? உங்க பிள்ளைக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு வைங்களேன், நீங்க பயங்கரமா டாக்டர் சொல்றதை கேட்டுட்டு, ஆட்கள் சொல்றதை கேட்டுட்டு எவ்வளவு பயப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை எவ்வளவு நல்லா இருக்குது. நீங்க பயப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் திரும்பி பாருங்க, நீங்க பயந்தது மட்டும்தான் மிச்சமே தவிர அந்த காரியத்துல ஏதாவது தீமை நடந்திருக்கா? தீமை நடந்திருக்கா? ஆண்டவர் எவ்வளவு நன்மையா முடிய பண்ணுன அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கும் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, அது ஒன்றும் ஆகாது. ஆமோதிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அப்படிதான் நம்புறேன். எத்தனை தேவைகள் எனக்கு முன்பாக இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போற அப்படின்ற அந்த கேள்விகள் எனக்குள்ளே எழும்பும் போது, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஆமென் சொல்லுவோம். நடந்தாலும் சோத்திரம், நடக்கலான்னு சோத்திரம், கிடைச்சாலும் சோத்திரம், கிடைக்கலனாலும் சோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, பயப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? மனுஷனுக்கு பயப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஜனங்களுக்கு பயப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இருக்கிற நாள் வரைக்கும் எப்படி வாழ போறோம் அப்படின்னா தைரியமா வாழ போறோம். நான் உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற தைரியம் கூட இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லாம போயிடுச்சே. நான் அப்படியே இந்த வசனத்துல லிட்டரலா நான் ஃபீல் பண்றேன். கர்த்தர் என் பக்கத்துல உட்காந்து என் ரைட் ஹேண்ட் என்னோட வலது கையை பிடிச்சிட்டு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதான் என்னை ரொம்ப அசைத்த சம்பவம் தான். கங்கா ஹாஸ்பிட்டல்ல 65 இயர்ஸ் இருக்கும், 65 வயசு. ஒரு 2 கால்களும் வந்து விரல்ல இருந்து தொட வரைக்கும் துணி வச்சு கட்டி இருக்கிறாங்க. அவர் ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்காங்க. ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. அவருக்கு வந்த ஃபோன் கால், அந்த ஃபோன் காலில் அவர் பேசுறாரு, அவங்க பேத்திகிட்ட பேசுறாரு. அந்த பேத்தி, என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆமா தாத்தா நல்லா இருக்கேன், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கொண்டு போறாங்க, 2 காலையும் இனி கட் பண்ணி எடுத்துருவாங்க, 2 காலையும் கட் பண்ணி எடுத்த உடனே வீல் சேர் டேடி வாங்கி தரேன் இருக்காரு, வீல் சேர்ல நம்ம 2 பேரும் விளையாடலாம். அது ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற மன தைரியம். நான் அன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போய் மனசே விட்டு ஜெபிக்கிறதுக்காக கங்கா ஹாஸ்பிட்டல் போறேன். அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, ஏன்பா ஒரு உலகத்தான், ஆண்டவரை பற்றி அவருக்கு தெரியாது, அந்த மனுஷனே இவ்வளோ பெரிய ஆபத்துல தைரியமா இருக்கும்போது, நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை இது வரைக்கும் நடத்தி இருக்கிறேன், நீ ஏன்பா அதைரியமா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேர் மிகப்பெரிய தைரியசாலியாய் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா நான் நம்புறேன், நமக்கு ராஜாதி ராஜா நம்ம கூட துணையா இருக்கிறார்ல. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர் அல்லவா?
இதுவரையிலும் நீங்க பயந்த காரியம் ஒண்ணு கூட உங்களை கர்த்தர் சிக்க வைக்கலையே, மாட்ட வைக்கலையே, உங்களை வெட்கப்படுத்தவே இல்லையே. நீங்க பயந்த காரியத்தை 2-3 நாளையில கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமா நடத்தினார்ல. நீங்க சாட்சி தானே சொன்னீங்க, நீங்க சாட்சி தானே சொன்னீங்க. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றும் உங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கைகள் அப்படியே மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல். சத்தமா 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 ஹalleluya ஹalleluya. உங்களுக்கு துணை நிற்கிறவர் சேனைகளின் தலைவர், உங்களுக்கு துணை நிற்கிறவர் கோடீஸ்வரன், உங்களுக்கு துணை நிற்கிறவர் யுத்தத்திற்கு வல்லவர், உங்களுக்கு துணை நிற்கிறவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் யுத்தத்தில் தோற்று போக மாட்டாரு, அவர் ஜெயத்தை கொடுக்கிற ஜெயவேந்தன். உங்களுக்கு துணை நிற்கிறேன், உங்களை பயப்படாதே என்று சொல்லுகிறவர் மகா பெரிய தேவன். அவர் மகா பெரிய தேவன். ஹalleluya. இயேசுவே 100க்கு 100 உம்மையே நான் நம்புறேன். ஹalleluya. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செஞ்சிடுங்க, உயர் கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், உம்மைதான். எஸ், சத்தமா எனக்கு செய்யுங்க. ஓ உம்மைதான். ஓ திரும்ப திரும்ப உம்மைதான். அப்பா இந்த பாட்டை பாடும்போது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தரை தேடின போது எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். பிள்ளைகளை குறித்த பயம் விலகட்டும், தேவையை குறித்த பயம் விலகட்டும், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் விலகட்டும். உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு யுத்தத்திற்காக கர்த்தர் அழைக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்ப அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவன் யுத்தத்திற்காக புறப்படும் போது அவன் கூட கிட்டத்தட்ட 32,000 பேர் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வர்றோம், நீங்க தனியா போக வேண்டாம். ஏன்னா மீதியானியர்கள் அவ்வளவு ஒடுக்கிட்டு இருக்காங்க. 32,000 பேர் லைனா நின்ட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு மனுஷன் எழுப்பி நின்ன உடனே 32,000 பேர் நிக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் இவங்க இத்தனை பேரையும் அனுப்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீ சொல்லு, அனௌன்ஸ் பண்ணு, பயமும் திகிலும் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே 22,000 பேர் போயிட்டாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பயமும் திகிலும் இருக்கிற ஒரு மனுஷனை யுத்தத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அனுப்ப மாட்டாரு. வேண்டாம்ப்பா, அவங்க வேணாம், அவங்கள விட்டுட்டு போ. நான் 100 பேரா இருந்தாலும் 1000 பேரா இருந்தாலும் 10,000 பேரா இருந்தாலும் யாரு தைரியசாலியோ அவன் வா, நான் அவனை அனுப்புறேன் அப்படின்னு கர்த்தர் அனுப்புறாரு. உங்க முன்பாக இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசு அப்படின்றத பார்க்காதீங்க. ஆனா நான் நம்புறேன், உங்களை பயப்படாதேன்னு சொல்றவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை பாருங்க. அவருக்கு தேவை தைரியமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் இந்த கூட்டத்திலேயே தேடுறாரு, இந்த சத்தத்தை கேட்கிற அநேக பேரிடத்துல தேடுறாரு. யார் தைரியசாலி, யார் தைரியசாலி? கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்றது ஏன் சொல்றேன்னா, அத்தனை பேரும் அந்த பயந்து ஒதுங்கி போய் வீட்டில் இருக்கும்போது இவன் ஒரே ஒருத்த மட்டும் நீ எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டான்னு தைரியமா நிக்கிறான் பாருங்களேன். அவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அத்தனை பேரும் ஒதுங்கி போய் அந்த கோலியாத்துக்கு பயந்து போய் நிற்கும் போது, நீ என்ன பெரிய ஆளா, நீ கர்த்தரையே தூசிக்கிறியா, நான் வரண்டா அப்படின்ற தைரியமா நிக்கிறான் பாருங்க. அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கழுதையினுடைய தாடை எலும்ப அத்தனை பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது நான் கர்த்தருக்காக நிற்கிறேன் தைரியமா நின்னா பாருங்களேன், அவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினாரு. அப்ப ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, கோழைகளே அல்ல, எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருக்கவங்கள அப்படின்னா தைரியசாலிகளை. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதான் நெப்போலியனை குறிச்செல்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்திருக்காங்க. மகா அலெக்சாண்டர் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்திருக்காங்க. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா,
உலகத்துல இருக்கிற மனுஷனே அவ்வளவு தைரியமா இருக்கும்போது நம்ம ஏன் தைரியமா இருக்கக்கூடாது? அவ்வளவு அடி மேல அடிபட்டு, அவ்வளவு அவமானப்பட்டு, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் கூட கண்டுக்காம அப்படியே தைரியசாலியா நிக்கிறாங்களே. நம்ம கத்தரை தானே நம்புறோம், கத்தரை தானே நம்புறோம். எஸ்தர் ராஜாத்தியை ஆண்டவர் ராஜாத்தியாய் மாத்துறதுக்கு காரணம் நான் நம்புறேன் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய தைரியம். அதான் இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் பெரிய தைரியம். எவ்வளவு பெரிய தைரியம்! அதுவும் அப்பா அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு, எவ்வளவு பெரிய தைரியம்! அப்போ ஆண்டவர் இந்த கூட்டத்திலேயே சிலர் தேடுறாரு. யார் அவருக்கு வேணும்னா, நீங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா, நீங்க பெருசா சாதிக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா தைரியம் மட்டும். அந்த சிங்கத்தை மாதிரி நமக்குள்ள என்ன இருக்கணும்னா தைரியமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வீம்புக்கு போய் நிக்க வேண்டாம், வீம்புக்கு போய் நிக்க வேண்டாம். ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். எதனாலன்னா என் பலன் அல்ல, என் கூட இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஆமோதிக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு முழுக்க நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். பயப்படாதே, நான் உனக்கு. அது ரொம்ப அழகா இருக்குல்ல, உன் வலது கரத்தை பிடித்து, கர்த்தராகியனா உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே நான் உனக்கு. அப்படி ஒரு பெரிய பிரச்சனை நீங்க நின்று இருக்கீங்க, முன்னாடி ஒரு 10 போலீஸ் நிக்குது, ஒரே ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய தலைவர் வந்து உங்க பக்கத்தில் நின்று உங்க வலது கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோப் வரும் பாருங்க. நான் நம்புறேன் நீங்களும் அப்படிதான். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி நிக்கிறீங்க, ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி நிக்கிறீங்க, ஒரு பெரிய யோர்தானுக்கு முன்பாக நிற்கிறீங்க, ஒரு பெரிய செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறீங்க. அதை பார்த்து பிரமிச்சு போய் இவ்வளோ பெருசா நான் எப்படி தாண்ட போறேன்னு உங்க இருதயம் கலங்கி கொண்டிருக்கும் போது உங்க பக்கத்துல ஒரு மகா பெரிய தேவன் உங்க வலது கரத்தை பிடிச்சு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை கூட்டிட்டு போவேன். அவர் வலது கரத்தை பிடிக்கிறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, நான் உன்னை விட மாட்டேன்டா, நானே உன் கையை பிடிச்சி இந்த ஆற்றை தாண்ட பண்ண போறேன், இந்த செங்கடலை கடக்க பண்ண போறேன், இந்த யோர்தானை கடக்க பண்ண போறேன், இந்த மலையை கடக்க பண்ண போகிறேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், ஓ நான் உனக்கு துணை நிற்கிறேன். நன்றி 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 நன்றி. இப்ப கரங்களை தட்டி எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடு. சொல்லுவோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நம்பிக்கையோடு சத்தமா அற்புதங்கள் எனக்கு செய்வா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்ப கைகளை மேல தட்டி உம்மைதான் கர்த்தருடைய ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய பலத்த கரம். எஸ் எஸ், வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் பிள்ளையை விட பெரிய துணை, உன் கணவனாரை விட பெரிய துணை, உன் தாய் தகப்பனை விட பெரிய துணை. கரங்களை தட்டி கொண்டே அபிஷேகத்திலே நிறைந்து நான் நம்பி இருக்கிறேன். வல்லமை 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 வல்லமை. பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படட்டும். வியாதியை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் துரத்தப்படுவதாக, பிள்ளைகளை குறித்த பயம் துரத்தப்படுவதாக. நன்மையாய் நன்மையாய் மாற்றுகிறவர். ஓ எனக்கு பாடிக்கொண்டே உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கேன். ஓ எனக்கு செய்யும் உம்மைத்தான் உம்மைத்தான். ஓ உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்?
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. அப்பா திரும்ப சொல்லுங்க ஒரு விசை. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க. அப்பா வேற யாரு பாருங்க? உம்மை யாரு பாருங்க? குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா, அவமானப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா, திட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனா உயர்த்துறதுக்கு உங்களை தவிர யாரும் இல்லை. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் சத்தமா முழு பலத்தோட நீங்க இருக்கிற இடத்துல அந்த சத்தம் கேட்கப்படட்டும். ரம்தலர ஹத்தரல ஷேஹரமுதரலரம ரிந்தலரம ஓமை உங்களை தான் உங்களை நம்புறோம். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கணும். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஓ நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் 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 நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு. கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்க பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். எதை குறிச்சும் அஞ்சாத ஒரு வாழ்க்கை வாழணும். நிம்மதியா படுத்து நித்திரை செய்யணும். சமாதானமா அந்த உலகத்துல வாழணும். நாங்க பயப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? எதுவுமே இல்லாம தான் இந்த உலகத்துல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற ட்ரஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே நீங்க கொடுத்தது தான்ப்பா. நிர்வாணியா தான் வந்தோம். அதனால நாங்க கவலைப்படுறதுக்கும் பயப்படுறதுக்கும் ஒன்னும் இல்லைன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இனி போகும்போது நாங்க எதையும் கொண்டு போறது இல்லை. அதனால நாங்க எதுக்குப்பா பயப்படணும்? இந்த உலக வாழ்க்கையில் நீங்க வைத்திருக்கிற நாள் வரைக்கும் எங்க பிள்ளைகளை வெற்றியா நடத்துங்கப்பா. இந்த சத்தம் எங்கெங்க தொனிக்கப்படுகிறதோ, யார் காதுகள் எல்லாம் விழுகிறதோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரை பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவரே நேரடியா வந்து அவன் கையை பிடிச்சு பயப்படாதப்பா பயப்படாதம்மா அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க பேச போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுதும் நீ துணை நிற்க போகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்க கையில ஒண்ணும் இல்லை. அது மிகப்பெரிய தொகைன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா நாங்க இன்னைக்கு இந்த சொன்ன வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு துணை நின்றால் அந்த காரியம் சாதகமாகும் ஆண்டவரே. நீர் எங்க கையை பிடிச்சு நான் துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்லப்பா. அதனால நாங்க நம்புறோம் அந்த காரியத்தை நீர் வெற்றியாய் நடத்த வல்லவர். உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உழைக்கிற, கொடுக்கிற, ஊழியத்திலே தாங்குற, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே. மனதார உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.